நன்மையா எஜுகேஷன் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளேடுகளான தி இந்து தமிழ் நாளிதழ் மற்றும் தினமணி நாளிதழ் ஆகியவற்றிலிருந்து எடுக்கப்பட்ட செய்தி குறிப்புகளை நம்ம டிஎன்பிசி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். முதலாவதாக தேசிய செய்திகளில் பார்த்தீங்கன்னா தேசிய அளவியல் மாநாடு நடைபெற்றிருக்குது. அது குறித்தாக பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவியல் தொழில் ஆராய்ச்சி கவுன்சில், அதாவது CSIR அப்படின்னு சொல்லப்படக்கூடியது மற்றும் தேசிய இயற்பியல் ஆய்வு NPL அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மையத்தின் 75வது ஆண்டு தினத்தை ஒட்டி பார்த்தீங்கன்னா தேசிய அளவியல் மாநாடு டெல்லியில் நடைபெற்றிருக்குது. இதை நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்காங்க. இதில் மேலும் பார்த்தீங்கன்னா தேசிய அணுகால அளவு மற்றும் பார்த்தீங்கன்னா பாரதிய நிர்தேசக் திரவியா அப்படிங்கிற திட்டத்தை மோடி அவர்கள் தொடங்கி வைத்து நாட்டுக்கு அர்ப்பணிச்சிருக்காங்க. மேலும் தேசிய சுற்றுச்சூழல் நிறுவனத்துக்கும் அடிக்கல் நாட்டியிருக்காங்க. இந்த CSIR அப்படிங்கிறது எப்போ உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1942ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டிருக்குது. எந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொசைட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1860க்கு கீழே இது பதிவு பெற்றிருக்குது. இதன் தலைமையாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் அமைஞ்சிருக்குது. அறிவியல் இது அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் கீழ் இது வருது. மேலும் பார்த்தீங்கன்னா இது தன்னாட்சி பெற்ற, அதாவது அட்டானமஸ் பாடி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சுதந்திரமான அமைப்பு, இண்டிபெண்டன்ட் பாடி அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இதனுடைய தலைவராக யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் இருப்பார். அதாவது பதவி வழியில் எக்ஸ் ஆஃபிசியோ சேர்மன் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. மேலும் பார்த்தீங்கன்னா துணை தலைவராக யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் அமைச்சர். அவரும் பார்த்தீங்கன்னா பதவி வழியில் வகிப்பவர், அதாவது எக்ஸ் ஆஃபிசியோ சேர்மன் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. செய்திகளில் பார்த்தீங்கன்னா அமெரிக்க பிரதிநிதிகள் சபை தலைவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதாவது அமெரிக்க நாடாளுமன்றத்தோட கீழவை பிரதிநிதிகள் சபையிலுடைய தலைவரை தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அது குறித்தா பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/1/2021, அதாவது நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட புதிய நாடாளுமன்றத்தில் பிரதிநிதிகள் சபை தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான வாக்கெடுப்பு நடைபெற்றிருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தற்போதைய ஜனநாயக கட்சியை சேர்ந்த நான்சி பெலோசிக் அப்படிங்கிறவங்களும் குடியரசுக் கட்சியினுடைய கவின் மெக்கர்த்தி அப்படிங்கிறவங்களுக்கிடையே தான் கடும் போட்டி நிலவி இருக்குது. இதுல நான்சி பெலோசி அப்படிங்கிறவங்க 216 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த வெற்றியின் மூலம் பாத்தீங்கன்னா பிரதிநிதிகள் சபை தலைவராக நான்சி பெலோசி 4வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. முதல்ல இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2006ஆம் ஆண்டு தான் பிரதிநிதிகள் சபைக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அப்பதவியை வகித்த முதல் பெண் அப்படிங்கிற பெருமையும் இவரை சாரும். இது பார்த்தீங்கன்னா 2011 மற்றும் 2018ஆம் ஆண்டுகளில் பிரதிநிதிகள் சபை தலைவராக பதவி வகித்தது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. பார்த்தீங்கன்னா அமெரிக்க நீதிபதி பதவிக்கு இந்திய அமெரிக்கர் ஒருத்தர் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அது குறித்தா பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைநகர் வாஷிங்டனில் இருக்கக்கூடிய கொலம்பியா மாவட்ட மேல்முறையீட்டு நீதிமன்றமானது, அதாவது அப்பீல் போகக்கூடிய கோர்ட்டு மேல்முறையீடுகளை விசாரிக்கக்கூடிய நீதிமன்றம் என்ற போதிலும் பார்த்தீங்கன்னா அமெரிக்க உச்ச நீதிமன்றத்துக்கு அடுத்தபடியான முக்கியத்துவம் இந்த மேல்முறையீட்டு கொலம்பியா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேல்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அமெரிக்க அரசு துறைகள் தொடர்பான அனைத்து வழக்குகளையும் விசாரிக்கும் அதிகாரம் இந்த நீதிமன்றத்துக்கு தான் இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. அமெரிக்க கொலம்பியா மாவட்ட மேல்முறையீட்டு நீதிமன்ற இணை நீதிபதி பதவிக்கு தான் இந்திய வம்சாவளி வழக்குரைஞரான விஜய் சங்கர் அப்படிங்கிறவங்களை அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பரிந்துரைச்சிருக்காங்க. மேலவை இவர் தேர்ந்தெடுத்த விஜய் சங்கரை உறுதிப்படுத்தும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா தற்போது ஓய்வு பெற்றுள்ள நீதிபதி ஜான் ஆர் ஃபிஷருக்கு பதிலாக இவர் நியமிக்கப்படுவார். இவர் மேலும் பார்த்தீங்கன்னா 15 ஆண்டுகள் தொடர்ச்சியாக இந்த பணியில் இருப்பார் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க.